கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்ன அப்படின்னா, கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய வசனம் 1 கொரிந்தியர் 13 வசனத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும் அன்பு இல்லாமல் இருந்தால் நான் ஒன்றும் இல்லை. அன்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை, ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. ஆமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், நம்மை நாம் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற பிரயாசப்படுவோம். விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அன்பு இல்லாமல் கர்த்தருக்காக என்ன பிரயாசப்பட்டாலும் அது பிரதிபலனை கொண்டு வர முடியாது. ஆகவே ஆமென், அன்பை கடைபிடிக்க இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. Have a nice day.